அதிமுக ஆண்டு விழா வெள்ளியன்று காலையில் எளிமையாக நடந்து முடிந்த நிலையில் ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையான தகவல் அறிந்த அதிமுகவினர் மீண்டும் கட்சி தலைமை அலுவலகத்தில் திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். அதிமுகவின் 43வது ஆண்டு விழா சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெள்ளியன்று நடக்கும் என்று கட்சி தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வெள்ளியன்று காலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆண்டு விழா நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறையில் உள்ள நிலையிலும் அவரது ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருந்த நிலையிலும் இந்நிகழ்ச்சி இறுக்கமான சூழ்நிலையில் நடந்தது. கட்சி தலைமையகத்தில் அவைத் தலைவர் மதுசூதனன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் விழா மலரை வெளியிட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். வழக்கத்தை விட அதிக அளவில் தொண்டர்கள் திரண்டிருந்தாலும் உற்சாகமின்றியும் கொண்டாட்டங்கள் இல்லாமலும் எளிமையாக விழா நடந்து முடிந்தது. அதைத் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் பிரமுகர்கள் கலைந்து சென்றனர். பகல் 12:30 மணி அளவில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த தகவல் பரவியதை அடுத்து மீண்டும் கட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் உற்சாகத்தோடு திரண்டனர். மகிழ்ச்சி வெள்ளத்தில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை விநியோகித்தும் ஜெயலலிதா விடுதலையை கொண்டாடினர். சுப்ரீம் கோர்ட் மூலமா எங்க அம்மா நிரபராதி சொல்லிட்டு தற்காலிகமா ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எங்க எல்லாருக்கும் தீபாவளி இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப அம்மா வெளியே வந்தனால நாங்க எல்லாம் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோம். ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடும். இதன்படியா நான் தெரிவிக்கிறேன். இதேபோல ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து இல்லம் பகுதியிலும் குவிந்த அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். முன்கூட்டியே தீபாவளி வந்தது போல பட்டாசுகள் சரமாரியாக வெடிக்க சாலையில் போவோர் வருவோர் அனைவருக்கும் இனிப்புகளை அள்ளிக் கொடுத்து தங்களின் மகிழ்ச்சியை அதிமுகவினர் வெளிப்படுத்தினர். தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அஇஅதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி. பொய் வழக்கு போட்ட கயவர்கள் குழியை தோண்டி அந்த குழிக்குள் போய் அவர்களே உட்கார்ந்து கொண்டார்கள். அம்மா இஸ் பேக். We are all very happy. ஜெயலலிதா போட்டியிட்ட ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் திருச்சியிலும் அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த மகிழ்ச்சியை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். சில பகுதிகளில் அதிமுகவினர் திரண்டு வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளிக்கு முன்னதாகவே ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுதலையாவதால் இம்முறை இந்த விழாவை மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாட அதிமுகவினர் தயாராகி வருகின்றனர்.